1000 ஆண்டுகள் அதிசயம். தமிழனின் பெருமையை உலகிற்கே பறைசாற்றி நிற்கும் மாபெரும் சின்னம். யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சின்னம் என்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அதுதான் தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜேஸ்வரம் என்றும் பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது பெரிய கோவில் என்று எல்லோராலும் போற்றி வணங்கப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில். மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, ஓவியக்கலை, எப்படி இந்த கோவிலை நிர்மாணித்தார் என்ற வியப்பு பார்ப்பவர்களையெல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கிறது. இக்கோவிலில் உள்ள துவார பாலகர்களின் உயரம் சுமார் 18 அடி ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது. நந்தி மண்டபத்திற்கு வலதுபுறமாக அம்மன் ஆலயம் இங்கே அமைந்துள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோவிலை கட்டியது யார் என்பது மர்மமாகவே இருந்தது. அதன் பிறகு கல்வெட்டுக்களில் கிடைத்த தகவல்கள் படி மன்னன் ராஜராஜ சோழனால் எழுப்புவிக்கப்பட்டது. பிற்காலத்தில் வந்த நாயக்கர்களால் கட்டப்பட்டதுதான் இங்கே அமைந்துள்ள மிகப்பெரிய நந்தி சிலை. இது ஒரே கல்லில் ஆனது. இங்குதான் மிகப்பெரிய சிவலிங்கம் மூலவராக காட்சியளிக்கிறார். 16 அடி உயரமுடைய ஒரே கல்லிலான லிங்க வடிவமாகும். இக்கோவிலை கட்டுவதற்கு யார் யார் என்ன கொடுத்தார்கள், எவ்வளவு கொடுத்தார்கள், என்ன கொடுத்தார்கள், அனைத்தும் கல்வெட்டுக்களாய் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளன. தஞ்சை பெரிய கோவிலின் உயரம் 216 அடி. இது 13 அடுக்குகளை கொண்ட மிக உயரமான கோபுர அமைப்பை கொண்டது. இந்த கோபுரத்தின் உச்சியில் சுமார் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான கலசம் வைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் எப்படி கட்டப்பட்டது என்ற தெளிவான பார்வை கிடைக்கவில்லை. இன்றைக்கும் தமிழனின் கலை, அறிவியல் மற்றும் கட்டடக்கலைக்கு சான்றாக உள்ளது இந்த கோவில். கோவிலுக்கு பின்புறம் 108 சிறிய சிவலிங்கங்கள் உள்ளன. இவற்றை சரபோஜி மன்னன் கொண்டு வந்ததாக ஆவணங்கள் கூறுகின்றன. எந்தவித தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மகத்தான கலை படைப்புதான் இந்த தஞ்சை பெரிய கோவில். இக்கோவிலின் கட்டுமானத்தை இதுவரை யாராலும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தலையை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரானைட் கற்களால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலைகளோ குன்றுகளோ இல்லாத பெரும் சமவெளியை கொண்ட தஞ்சையில் பெரும் கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் இக்கோவிலின் பெருமையை இந்த ஒரு வீடியோவில் கூறிவிட முடியாது என்பதுதான் உண்மை. இக்கோவில் தமிழகத்தின் வரலாறு, கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை உலகுக்கு எடுத்து காட்டுவதாக உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிக பெரியதாகும். அதுபோல இங்கே அமைந்துள்ள நந்தி சிலையும் இந்தியாவிலேயே மிக பெரியதாகும். ஆகவே இக்கோவிலை பெரிய கோவில் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும்.
இக்கோவிலின் உச்சியில் உள்ள 80 டன் எடையுள்ள கல் ஒரே கல் என்பது உண்மையல்ல என்றும் சிலர் கூறுகிறார்கள். அதுபோல இக்கோவிலின் நிழல் தரையில் விழாது என்பதும் தவறு என்கிறார்கள் சிலர். அதுபோல இந்த கோவிலுக்கு சென்று வந்த அரசியல் தலைவர்கள் பதவி இழப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் உள்ளது. எது எப்படியோ இந்த உலக அதிசயத்தை, பிரம்மாண்ட கோவிலை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். சிவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.